ஓம் சிவாய. ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். வார பலன் 9/9/2024 15/9/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் அப்படின்னு பார்த்தோமே ஆனால், ரிஷபராசியில் குரு, மிதுன ராசியில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியனும் புதனும், கன்னியில் சுக்கிரனும் கேதுவும், கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார், ராகு 12ஆம் இடத்துல அதாவது மீனத்தில் ராகு இருக்கார். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் துலா ராசி விசாக நட்சத்திரத்திலிருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். இந்த துலா ராசியிலிருந்து மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் வரலும் போகிறார். துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் இந்த 3 ராசிகள் முக்கியமாக போகிறது. துலா ராசி கார்த்தாலே வந்துடுறார், அவர் கார்த்தாலே விருச்சிக ராசிக்குள்ளே வந்துடுறார் துலா ராசியிலிருந்து சந்திரன். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சஷ்டி விரதம் இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது 9ஆம் தேதி அன்றைக்கி 9/9/2024 சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். முருகனுக்கு சஷ்டியில் விரதம் இருப்பால் எல்லா விதமான தோஷங்களும் செல்லக்கூடியது. குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் குழந்தை பிராப்திக்காக இந்த சஷ்டி விரதம் கடைபிடிக்கிறது ரொம்ப விசேஷம். எதிரிகளை வெல்லக்கூடியது இந்த சஷ்டி விரதம். சஷ்டி விரதத்துக்கு விரதம் இருக்கும்பொழுது சஷ்டிக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய உங்களுக்கு ஒரு மனோதைரியமும் நிச்சயமான வெற்றியும் கிடைக்கும். எந்த ஒரு போட்டிகளாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடியது இந்த சஷ்டி விரதத்தை இருப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதுவும் முருகப்பெருமானை வழிபட்டு செல்பவர்களுக்கு. ஆவணி மூலம் நட்சத்திரமே ரொம்பவும் விசேஷம். அதுவும் மார்கழி மூலம் அப்படின்னு மூல நட்சத்திரம்னு சொல்லணும்னாலே பெரிய விசேஷம். சிவபெருமான் திருவிளையாடல் செய்த நிறைய விஷயங்கள் இந்த ஆவணி மூலத்தில் இருக்குது. அதனால் ரொம்ப விசேஷம் பெற்றது. மதுரை மீனாட்சி சுந்தரர் கோவிலில் ரொம்ப விசேஷம் 10 நாள் கொண்டாடக்கூடிய விசேஷமாக இருக்கும். ஸ்ரவண நட்சத்திரம் 15ஆம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்தோம்னா திருவோண நட்சத்திரம், ஓணம் பண்டிகை அன்னைக்கு. இன்னும் திருவோணத்தில் அப்படின்னா மாபலி திருப்பி அதனுடைய மக்களை பார்க்க வரான்றது எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய நாளாக வைக்கிறது அது திருவோணம். அதே அன்னைக்கு வாமன ஜெயந்தி. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தது வாமன ஜெயந்தி. ஸோ இந்த வாரம் வரக்கூடியது ரொம்பவும் விசேஷமான காலங்கள் இந்த 3. இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்கு அப்படின்னு பார்த்தால் மேஷம், ரிஷபம், மிதுனம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். ஏன்னா சந்திர பகவான் மதிகாரகன். அவர் மறைந்திருக்கும் பொழுது மதி கெடக்கூடிய வாய்ப்பு உண்டு. தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுத்து அதை பண்ண வேண்டிய செயலாற்ற வேண்டிய கடமையாக இருந்ததே ஆனால் அது சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் போய் ஒரு 1/2 டம்ளர் பசும்பால் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை 9/9/2024 15/9/2024 வரை உண்டான நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். கன்னி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். ராசியில் கேத்து பகவான் இருக்கிறதுனால உடல்நிலையில் சற்று தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதனால் உங்களுடைய ராசியை குரு பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உடல்நிலையில் பிரச்சனைகள் இருந்தாலும் அது அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைகளாக போகக்கூடிய வாய்ப்பு இல்லை. புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய வாய்ப்பு, எதிரிகள் மூலியமாக எதிராளிகளே இல்லாத அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான காலம். 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால வெளி மதத்தினர், வெளிநாட்டினர் அவர்கள் மூலியமாக நல்ல ஒரு நன்மை கிடைக்கும். திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறது பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம். தனக்காரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவானே உங்களுடைய ராசியை பார்க்குறதும் ராசியிலேயே தனஸ்தானாதிபதி இருக்கிறதும் பெரிய விசேஷம். இதன் மூலியமாக தனஸ்தானாதிபதியை தனக்காரகன் பார்க்கறதுனால பணவரவருக்கு எப்பொழுதுமே பஞ்சம் இருக்காது. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 2ஆம் அதிபதியான சுக்கிரன் 2க்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. செலவுகள் சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 12ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். ராசிநாதனும் 12ஆம் அதிபதியான சூரியனும் இருக்கிறதுனால கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய தொழில் அமையும். மறைந்திருக்கக்கூடிய தொழில்னு சொல்லக்கூடிய ஷேர் மார்க்கெட், இண்டிசஸ் அந்த மாதிரியான விஷயங்கள், அந்த ஷேர் மார்க்கெட்டில் மறைந்த திடீர் இறக்கங்களில் பணம் பண்ணக்கூடிய லாபங்கள் இதெல்லாம் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தத்தில் இருக்கிற அவளுக்கு ஒரு பெரிய ஏற்றம்.
என்ஜினியரிங்கில் வந்து கனிம வளங்கள் பற்றி பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட் டைரக்டர்ஸு, ஃபிலிம் மியூசிக் டைரக்டர்ஸு, அதை தவிர வந்து இந்த ஃபிலிமில் வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிக்கிற இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கவிதை கட்டுரை கலைஞர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 9/9/2024 15/9/2024 வரலும் உண்டான வாரத்தில் கார்த்தால் ஒரு 9 மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அதற்கு பிறகு 3ஆம் இடத்துக்கு போகிறார். முயற்சி ஸ்தானாதிபதி இடத்திற்கு அவர் போகிறார். அவர் வந்து குரு பார்க்குறது பெரிய ஏற்றம். 11ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல போகிறதுனால புதிய முயற்சி மூலியமாக அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் 3ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சந்திர பகவான் 9ஆம் தேதி கார்த்தாலிருந்து 11ஆம் தேதி மாலை ஒரு 6 மணி வரலும் அங்கே இருக்கார். புதிய முயற்சிகள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அது தவிர சகோதரிகள் மூலியமாக உங்களுடைய பிறந்த சகோதரிகள் உடன் பிறந்த சகோதரி மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அதாவது 11ஆம் தேதி மாலை 6 மணியிலிருந்து 14ஆம் தேதி அதிகாலை ஒரு 00:15 அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது மிட் நைட்டு அந்த காலகட்டத்தில் ஏர்லி மார்னிங்னுடைய டயத்தில் வந்து இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது 13ஆம் தேதி இரவு 14ஆம் தேதி அதிகாலையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 4ஆம் இடத்துக்கு போகிறார். திக்பலம் அடையிறது பெரிய விசேஷம். செவ்வாயினால் பார்க்கப்படுறதுனால தாயின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் சொத்துக்கள் விற்றதனுடைய உங்களுக்கு வந்து ஷேர் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 5ஆம் இடத்துல போகக்கூடிய சந்திர பகவான் குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பிராப்தி ஏற்படும். குழந்தை பிராப்தி ஏற்படுறதுனால ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இவ்வளோ நாளாக வந்து குழந்தை இல்லாமல் இருந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய, அதாவது ஹயக்ரீவர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும், முருகப்பெருமானை போய் வணங்கிட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. முருகப்பெருமானை போய் வணங்குங்க. அவருக்கு வந்து உங்களால் முடிஞ்ச ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் இது கொடுத்தேன்னா பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயமாக வரும்.